சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்பத்தா நினைச்சது நடந்துருச்சுன்னு சொல்லி அப்பத்தா உண்மையிலே உயிரை விட்டுறாங்க. அப்பத்தாவை பாடையில தூக்கி வச்சு வீட்டுல இருந்து கிளம்புற கடைசி நிமிஷத்துல டக்குன்னு பார்த்தா ராஜாங்கத்துக்கு ஞாபகம் வருது. எல்லாரும் ஒரு நிமிஷம் பொறுங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், என்னையா நேராச்சே கிளம்பணுமே அப்படின்னு சொல்லி இங்கே பாட தூக்குறவங்களாம் சொன்னதும், ஒரு நிமிஷம் பொறுங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க வேகமாக உள்ளே போகிறாரு. எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும், அண்ணே எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லி சன்னாசி கேட்கவும், சன்னாசி மோகனா எல்லாரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க கூப்பிட்றாரு. என்னங்க என்ன அப்படின்னு சொல்லி இங்கே மோகனா கேட்கவும், ஆத்தா சொல்லியிருக்குல்ல என்னுடைய கடைசி ஆசைன்னு ஒன்று இருக்கு, அதை ட்ரங்கு பெட்டிக்குள்ள எழுதி வச்சிருக்கேன், அதையும் என் கண்ணு முன்னாடி நிறைவேற்றினதுக்கு அப்புறமா தான் என்னைய கொண்டு போய் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆத்தா அன்னைக்கு சொல்லிச்சுல அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் அழுதுகிட்டே சொல்லவும், ஆமாங்க அத்தைய ட்ரங்கு பெட்டி வாங்க அப்படின்னு சொல்லி மோகனா வேகமாக கூட்டிட்டு போறாங்க. ட்ரங்கு பெட்டியை பார்த்தா திறந்து பார்க்குறாங்க. அந்த ட்ரங்கு பெட்டிக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை எடுத்து வேகமாக ராஜாங்க படிக்கிறாரு. அதில் பார்த்தா சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வைக்கணும், அதுதான் என்னுடைய கடைசி ஆசை, அப்படி நிறைவேறலைன்னா என்னுடைய ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லி அப்போ எழுதி வச்சிருக்காங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு இங்கே ராஜாங்கம் கதறி எழுதுகிட்டு இருக்காரு. சேது வேகமாக ஓடியாரு. அப்பா என்ன பாச்சு அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஐயா சேது இதை படிச்சு பாரியா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கொடுக்கவும், சேதுவும் பார்த்தா படிச்சு பார்க்குறாரு. தமிழ்ச்செல்வி கூட சேது சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாப்பா அப்பத்தா 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, அவள் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அவள் நம்ம குடும்பத்துக்கு எம்பிட்டோ நல்லது பண்ணியிருக்கா, அவளோட சேர்ந்து வாழுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, நான் தான் கேட்கவே இல்லை, கடைசியில் அப்பத்தாவுடைய கடைசி ஆசை இதுவா இருந்திருக்கே அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா அப்படி கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காரு. அப்பதான் ராஜாங்க அழுதுகிட்டே, சரி போய் தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொன்னதும், அப்பா அப்படின்னு சொல்லி சேது சொல்றாரு, ஆத்தாவோடைய கடைசி ஆசை, ஆத்தா என்ன ஆசைப்பட்டாலும் சரி நான் அதை நிறைவேற்றாம ஆத்தாவுக்கு கடைசி காரியம் எதுவும் நான் பண்ண மாட்டேன், போய் தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், சேதுவும் பார்த்தா தமிழை கூட்டிட்டு வராரு. இதை படி அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், தமிழை பார்த்தா அதை படிச்சுட்டு கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மாச்சி என்னை மன்னிச்சிருங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை பார்த்து தமிழை அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பத்தாவை பாடையில் உட்கார வச்சிருக்காங்க. சரின்னு சொல்லி தமிழும் சேதுவும் அப்பத்தா முன்னாடி வந்து, அப்பத்தா அம்மாச்சி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் சேர்ந்து சொல்கிறாங்க. இதை பார்த்து அப்பத்தா பார்த்துட்டு கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷத்திலே பார்த்தா அப்பத்தாவுடைய உசுரும் போயிருது. கருப்பு பார்த்துட்டு எப்படியோ ஆத்தா நினைச்சது நிறைவேறிடுச்சு, அம்மாச்சி நல்லா நாடகம் நடிச்சு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் வைராக்கியமா சேதுவையும் தமிழையும் சேர்த்து வச்சிருச்சு. பாடையை பார்த்தா தூக்குறாங்க. அப்பதான் கருப்பு வேகமா உடையாது, எல்லாரும் ஒரு நிமிஷம் பாடையை கீழே இருக்குங்க அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், கருப்பு எதுக்கு பாடை இறக்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது ராஜாங்கெல்லாம் கேட்கவோ, மாமா அம்மாச்சி சாகலை அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், அங்க இருக்கிறவங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியல. என்னையா சொல்ற, சாகலை ஆத்தா, என்னடா உனக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சி போயிருக்கா அப்படின்னு சொல்லி சன்னாசி சொல்லவும், இல்ல மாமா உண்மையிலே அம்மாச்சி சாகல, அம்மாச்சி எந்திரி அம்மாச்சி, நீ தான் நினைச்சது நடந்துருச்சுல, சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வைக்க தானே அப்படி நாடகமே நடத்தின, அதான் 2 பேரும் சேர்ந்துட்டாங்கல்ல, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு சொல்றாரு. அப்பத்தா பார்த்தா எந்திரிக்காம அப்படியே உட்காந்துருக்காங்க. அம்மாச்சி போதும் அம்மாச்சி எந்திரி அம்மாச்சி அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லிக்கிட்டே இருக்காரு. எந்திரிக்கவே இல்லை. பக்கத்துல பார்த்தா இங்க கருப்பு போறாரு. அம்மாச்சி போதும், எல்லாருக்கும் நாடகம் தெரிஞ்சிருச்சு, நான் உண்மையை சொல்லிட்டேன், சேதுவும் தமிழும் சேர்ந்துட்டாங்க, அதை நீ பார்த்துட்ட, எந்திரி அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்றாரு. அம்மாச்சி கிட்ட பார்த்தா எந்த அசைவும் இல்லை. அம்மாச்சி அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஒரு நிமிஷம் பதறாரு. ஐயோ அம்மாச்சி உண்மையிலே உசுரை விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை பார்த்தா கத்தி கதறி அழுத்துக்கிட்டு இருக்காரு. டேய் கருப்பு என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், இல்லை மாமா அம்மாச்சி நேற்று என்கிட்ட சொல்லுச்சு, நான் நடிக்கத்தான் செய்கிறேன், நீ இந்த மாதிரி வைத்தியரையும் கூட்டிட்டு வந்து என் உசுறு போயிருச்சுனே சொல்ல அப்படின்னு சொல்லி வைத்தியக்கார வரும்போதே இந்த மாதிரி தான் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் கூட சேர்ல உட்கார்ந்துருக்கும் போது கூட என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்துச்சு, நடிக்க தான் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் சேதுவும் தமிழும் சேர்ந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே அப்பத்தா உசுரை விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா கருப்பு கத்தி கதறி எழுதுகிட்டு இருக்காரு. சொன்ன நாடகத்தை இப்படி உண்மையாக்கிட்டியே அப்படின்னு சொல்லி கருப்பு கதறிக்கிட்டு இருக்காரு. எப்படியோ நீ நாடகம் நடத்துறேன்னு சொல்லி அந்த நாடகத்தை ஏன் இப்படி உண்மையாக்கு, சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்துட்டாங்க, ஆனா நீ நாடகத்துல இருந்து வந்துருவேன்னு பார்த்தா உண்மையாவே போயிட்டியே அப்படின்னு சொல்லி கருப்பு கதறி அழுதுகிட்டு இருக்காரு. சேது கருப்பை பிடிச்சு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு.